நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். அதே மாதிரி அந்த சஷ்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எப்போ நீ சஷ்டி அன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கு பார்த்தாலும் சாமி ஒரே மாதிரி இருப்பார். ஆனால் அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கொஞ்சம் அப்படி சிரிச்சுன்னு இருப்பாப்புல. மத்தியான பூஜை எல்லா எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் வெளிச்சங்கள் இருக்கும். ஆனா, அந்த மத்தியான பூஜை வெளிச்சையில பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. சாமி வந்து மௌனமா இருப்பார். அவரோட முகத்துல ஒரு கலையோ எதுவுமே உங்களுக்கு தென்படாது. ஆனா, சஷ்டி முடிஞ்சு சுவாமி வந்து அ சுவாமி உற்சவமூர்த்தி மண்டபத்துக்குள்ள என்டர் ஆனதுமே நீங்க சாமி முகத்த பார்க்கணும். அ மத்தியானம் இருந்த சுவாமியா இப்படி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும். அவ்வளோ ஒரு பிரகாசமா இருப்பாப்புல. அபிஷேகம் முடிஞ்சு அந்த அலங்காரத்துல நீங்க அவரெல்லாம் தரிசனம் பண்ணணும். எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும் அவரோட அந்த ஒரு தோற்றம். அவ்வளவு சிறப்பா இருக்கும். எண்ணற்ற இது சொல்லலாம். வரக்கூடியவங்க நெறைய பேர் நமக்கு மெயினா வர்றது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. குழந்தை. குழந்தை பாக்கியத்துக்குனால தான் நெறைய பேர் வராங்க. நெறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15 பேருக்கு மேல தாராளமா குடுத்துருப்பாரு குழந்தை வரம். 7, 8 வருஷம் கூட குழந்தை இல்லாதவங்கலாம் வந்திருக்காங்க. இந்த இந்த வருஷமும் ஒரு தம்பதிகள் வந்து நான் இப்போ வேண்டுதல் போட்டு போயிருக்காங்க. அவங்க 10 வருஷமா குழந்தை இல்லையா. இதுக்கு ஒரு எங்க ரொம்ப பக்கத்து ஊர் தான் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியாம அங்க இங்கேயா போயிருக்காங்க. இப்ப தான் கோயிலுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா சஷ்டி விரதம் இருக்க சொல்லியிருக்கோம். சஷ்டியில விரதம் இருந்தா கண்டிப்பா அகப்பையில கரு நிச்சயம்.